Day, Polity Day. Which article of the Indian Constitution originally granted the right to property as a fundamental right ன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த क्वेश्चनக்கான கரெக்ட்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஎஸ் அகாடமி. இந்த क्वेश्चनக்கான கரெக்ட் ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 31 தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்டிகல்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் 1978ல் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா இதை வந்து ஆக்சுவலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் அ லீகல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 300A. இப்போ ஆர்டிகல் 300A என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமா எடுத்துக்க முடியாது. ஒன்லி பை லா த்ரூ த ஆக்ஷன் ஆஃப் லா மட்டும் தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. Next question, Bharat Ratna. Who was the first Indian to receive the Bharat Ratna? இந்தியாவோட highest civilian award-ஆன பாரத் ரத்னாவை ஃபர்ஸ்ட் யார் வாங்குனாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஎஸ் அகாடமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், அதாவது 10 வருஷத்துக்கு வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவருடைய பிறந்த நாளை தான் செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டேவா நம்ம கொண்டாடுறோம். இவர் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் த பாரத் ரத்னா. 1954ல ஃபர்ஸ்ட் எப்ப இருந்து பாரத் ரத்னா கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ 1954லயே ஃபர்ஸ்ட் பாரத் ரத்னா வாங்கினது டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தான். ஆப்ஷன் பி தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சரான கே காமராஜ் அவர்களுக்கு 1976ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பாரத் ரத்னா அவார்டு கொடுத்திருக்காங்க. சோ இவர் நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் क्वेश्चन, who is the ex officio chairman of லோக் சபா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிரைம் மினிஸ்டர், ஆப்ஷன் பி லோக் சபா ஸ்பீக்கர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஎஸ் அகாடமி. ஆப்ஷன் ஏ பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இந்தியாவோட கவர்மெண்டோட ஹெட்டா இருந்தாலும் அவர் வந்து அந்த லோக்சபா மெம்பர்ஸ்க்கு ஒரு தலைவராக இருக்க முடியாது. ஸோ ஹி இஸ் நாட் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் லோக்சபா. ஸோ லோக்சபா ஸ்பீக்கர் வந்து அங்க இருக்கிற மெம்பர்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. ஸோ ஹி இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் லோக்சபா. இவர் இல்லைனா டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வந்து ஹி வில் பி த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். Next question, allocation of seats to the Rajya Sabha. Which schedule of the Indian Constitution deals with allocation of seats in the Rajya Sabha அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஎஸ் அகாடமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஃபோர்த் ஷெட்யூல். ஃபோர்த் ஷெட்யூல் தான் இந்த क्वेश्चनக்கான கரெக்ட் ஆன்சர். இப்போ தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி இருக்காங்க அப்படின்னா அந்த 39ன்ற லிஸ்ட்டை போட்டு வைக்கிறதுக்கான இடம் தான் இந்த ஃபோர்த் ஷெட்யூல். இது வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலமா பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் மூலமா கொடுக்குறாங்க. இப்போ ஹையர் த பாப்புலேஷன் லைக் உத்தரப்பிரதேஷ் இருந்தா அதுக்கு மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ், அதை விட சின்ன ஸ்டேட் லைக் கோவானா கம்மி நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை போட்டு வைக்கிறதுக்கான இடம் தான் ஃபோர்த் ஷெட்யூல். ஆப்ஷன் பி எய்த் ஷெட்யூல் பத்தி பாத்தீங்கன்னா இதுக்கு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை போய் செக் அவுட் பண்ணுங்க. எய்த் ஷெட்யூல் டீல்ஸ் வித் officially recognized languages in India. இன்னைக்கு 22 languages இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னொரு language recognize பண்ணாலும் அது அந்த ஷெட்யூல்ல தான் போட்டு வைப்பாங்க. ஆப்ஷன் சி 11th schedule deals with panchayat, 12th schedule deals with municipalities. இது ரெண்டையுமே 73rd and 74th amendment act மூலமா 1992ல ஆட் பண்ணிருக்காங்க. Next question, under which article education become a fundamental right? Under which article of Indian Constitution is education a fundamental right அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஎஸ் அகாடமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடியை பத்தி இது டீல் பண்ணுது. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு இதான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடிமகனுக்கு அவருடைய ஃபண்டமெண்டல் உரிமையே பாதிக்கப்படுது அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் டைரக்டா இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு மனு தாக்கல் பண்ணலாம். அதை பத்தி டீல் பண்ற ஆர்டிகல் 32. ஆனா இருந்தாலும் அது வந்து எஜுகேஷனை பத்தி டீல் பண்ணல. சோ இது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி ஆர்டிகல் 51A இட் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சோ இதுவும் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி ஆர்டிகல் 21A அதாவது 2002ல 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஆட் பண்ணப்பட்ட ஆர்டிகல் 21A தான் ரைட் டு எஜுகேஷனை 6 ஏஜ்ல இருந்து 14 ஏஜ் வரைக்கும் இருக்க சைல்டுக்கு கேரண்டி பண்ணுது. சோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Article 324 of Indian Constitution. Which article of Indian Constitution deals with Election Commission of India அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 324, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 356, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 368. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
வெல்கம் டு ராவணா ஐஸ் அகாடமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி டீல் பண்ணுற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 324 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஆர்டிகல் 356 பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் ரூல் அதை பற்றி டீல் பண்ணுது. அண்ட் ஆர்டிகல் 368 பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அதை பற்றி டீல் பண்ணுது. கராச்சி ரெசல்யூஷன். The origin of directive principles of state policy can be traced to which of the following? இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஸ் அகாடமி. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பற்றி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இது மெயினாக ஒரு கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போடப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ். ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி காந்தி இர்வின் பேக்ட். அன்னைக்கு மகாத்மா காந்திஜிக்கும் அன்னைக்கு வைஸ்ராயா இருந்த லார்ட் இர்வினுக்கும் போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். இது மெயின்லி சஸ்பென்ஷன் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டுக்காக போட்டிருக்காங்க. ரெண்டாவது ரிலீஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். இந்த மாதிரி இதை பற்றி தான் டீல் பண்ணுது. டிபிஎஸ்பிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி கராச்சி ரெசல்யூஷன். இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு கான்ஃபரன்ஸ் தான் கராச்சி ரெசல்யூஷன். அதில் தான் சோஷியல் டெமோக்ரஸி எக்கனாமிக் டெமோக்ரஸியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இதுதான் ஃபியூச்சரில் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது டிபிஎஸ்பியை இது இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அட்வொகேட் ஜெனரல் சம்மந்தப்பட்டு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து எது கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அட்வொகேட் ஜெனரல்லாம் யாருன்னா நமக்கு ஒரு கேஸை கோர்ட்டில் வாதாடணும்னா ஒரு லாயர் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லாயருக்கு பேர் தான் அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்குறாங்க. அட்வொகேட் ஜெனரல் வந்து ஒரு ஸ்டேட்டோட லா ஆஃபீஸர்ன்றதுனால பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றதில்ல, கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர்டிகல் 76 and 165 ஆர் டீலிங் வித் த அட்வொகேட் ஜெனரலான்னு கேட்குறாங்க. Article 165 is dealing with the Advocate General, but Article 76 வந்து Attorney General பத்தி டீல் பண்ணுது. ஸோ இதுவுமே wrong. And option 4, he is the highest law officer of the country. No, Attorney General தான் highest law officer of the country. Option C, he resigns when the government resigns. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி வீக்லி பாலிட்டி ரிவிஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க.